ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜுவல் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து டுடே கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் வந்து நாங்கள் குளிச்சுட்டு குழந்தைக்கு வந்து குளிக்க வைக்கலான்ட்டு இருக்கேன். எங்கே போகுது எந்த ஐடியான்னு ஒரு பிளான் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என் கூடவே நீங்களும் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலர் தான் வேர் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்காகவே நான் போன மாதமே இது எடுத்தேன். இந்த டாப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே கிளம்ப போகிறோம். எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே ஆட்டோ வர வச்சுட்டு இங்கே வந்து பக்கத்தில் மாந்தாங்கில் வந்து எக்ஸிபிஷன் இருந்துச்சு. சரி அங்கே போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இவர் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டோவில் வர, எப்போவுமே வண்டியிலே வந்துடுவார் டூ வீலரில். ஒரு வழியாக பல்ப் வாங்கின்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் எக்ஸிபிஷனாக, துணியெல்லாம் காய வச்சுட்டு கிளம்பியிருந்தேன் அவசரமாக. போயிட்டு பார்த்தீங்கன்னா 5:00லேருந்து 9:30 வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ எல்லாருமே சோகமாக வந்துட்டேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஊருக்கு வேறு கூப்பிட்டே இருக்காங்க, அங்கே வேறு போகணும். எங்கே போகிறது ஒரு ஐடியாவே இல்லாமல் இப்போ நான் பிளாங்காக இருக்கேன். இப்போ அப்படியே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கால் வந்துகிட்டே இருக்குது, வரலையம்மான்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட கேட்கலாம், வாங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து நாங்கள் ஷோலிங்கரில் தான் போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஆக்சுவலாக அதுதான் யோசித்தோம், காலையிலே கிளம்பலாமேன்ட்டு. பாப்பா எக்ஸிபிஷன் போனால் ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அங்கே போயிட்டு அப்புறம் போகலாமே இருந்தோம். பட் ஈவினிங் தான் ஷோவாம். ஈவினிங் 5லேருந்து 9:30 இருக்கும். கடைசியில் நம்ம ஷோலிங்கர் தான் போக போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டோம். அம்மாவும் வரேன்னாங்க. அம்மாலாம் கூப்பிட்டுக்கிட்டு கார் புக் பண்ணி கிளம்பிட்டோம் ஷோலிங்கருக்கு. இப்போ நான் அங்கே போயிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டில் போயிட்டு அங்கே மீட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நான் வீடியோவே எடுக்கல. வந்து மாமியார் வீட்டில் வந்து எங்கள் அத்தை வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு பக்கத்தில் தான் எங்கள் நாத்தனார் வீடு, இதுதான் அது. அதெல்லாம் சாப்பிட்டு ரிட்டனே கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கு கிளம்புனோம். என்ட்ரன்ஸில் பார்த்து சர்ச் இருக்கும். இது எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். ரொம்பவே அழகாக இருக்குல்ல. போகணுன்னு நினச்சேன் நானும். டைம் இல்லைன்னா நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் மாமியார் வீட்லேயும் நாத்தனார் வீட்லேயும். அப்படியே இருண்டுக்கிச்சு. ஒரு வழியாக கிளம்பிட்டோம். கிளைமேட் பாருங்கள் மாறிடுச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து காஸ்டியூம்லாம் மாற்றிட்டேன். பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் நாத்தனார் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி, ரைத்தா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கே சண்டே வந்து வீட்டுக்கு வராங்களா, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் சீக்கிரமாக. சரி அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் டே வந்து இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த சப்போர்ட் வந்து எப்போவுமே கொடுங்க. நாளைக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வரப்போகுது. அது நாளைக்கு விலாகில் பாருங்கள். நாளைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னுடைய பர்த்டே வீடியோவும் செக் பண்ணாதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். பெட் ஷாப்பெல்லாம் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த சப்போர்ட் வந்து எப்போவுமே கொடுங்க. இப்போ வந்து வீட்டில் வந்து நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வந்து வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம், நாளைக்கு எங்கே போகலான்னு அந்த பிளானிங் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். சரி ஓகே, அது வந்து நாய்ஸியாக இருக்குது அப்படின்னு டிவியில் ஓடிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். அதுதான் இப்படி இருக்குது. நீங்கள் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க. நாளைக்கு வந்து மார்னிங்லேருந்து நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சூப்பராக இருக்கும். ட்ராவல் தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. பட் வந்து ஓகே தான், பாப்பாக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு கிளம்புறேன். ஏன்னா நான் வரலன்னு சொன்னால் அவங்க ஃபீல் ஆகிடுவாங்க. நான் இருக்கம்மா வீட்டில், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். பட் கேட்கல. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.